அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு ஜீர சம்பா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேரட் பீஃப் சேர்த்து ஒரு கிரேவி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் குக்கரை வச்சுக்கோங்க. இந்த சைடு நான் ஜார் எடுத்துக்கினேன். அதில் ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நாம் வதக்கிக்கலாம். இது சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. எல்லாத்துக்குமே நல்லா பக்காவாக சூட் ஆகும். இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகுங்க இது. அப்புறம் வெங்காயம் வதங்கி அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி பீஃப் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பீஃப் நல்லா வதங்கியதும் நான் ஒரு 1/4 கிலோ கேரட் கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாம் எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பீஃபில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம உப்பு சேர்க்கும்போது பார்த்து தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தக்காளி தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டால் சூப்பரான கேரட் பீஃப் கிரேவி ரெடிங்க. இதை நம்ம திக்காகவும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி செஞ்சு திக்காக வச்சோன்னா நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில்